ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் வாழ்வளிக்கும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் உயிர்த்த பின்னர் திருத்தூதர்களும் கன்னிமரி அன்னையும் 9 நாட்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். 9 என்பதிலிருந்து தான் நவநாள் என்ற பழக்கம் வந்தது. நாம் அனைவரும் கன்னிமரி அன்னையோடு சேர்ந்து அவருடைய பெயராலே 9 நாட்கள் மாலையிலே கூடி பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. புனித கன்னிமரியாளின் இதயத்தில் தூய ஆவிக்கு ஏற்றதொரு இடத்தை ஏற்பாடு செய்தீரே. அவ்வன்னையின் பரிந்துரையால் நாங்களும் உமது மகிமைக்கு ஏற்ற ஆலயமாக வாழ்ந்திட செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் பவுல் சிறிது காலம் அந்தோனியாக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கலாத்தியா, பிரிக்கியா பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ என்னும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் சொல்வன்மை மிக்கவர், மறைநூல்களில் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர், ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டும் அறிந்திருந்தார். அவர் தொல்கை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார். அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அக்கிலாவும் அங்கு அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர். அவர் அக்காயாவுக்கு போக விரும்பிய போது சகோதர சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கிருந்து சென்றபோது இறை அருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாயிருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என்னும் மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர். உலக அனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. ஏனெனில் கடவுளே அனைத்துலகின் வேந்தர் என புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கிறார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கிறார். பல்லவி. கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. தந்தையிடம் செல்கிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாசகம். ஆண்டவரே உமக்கு
காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாய் பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன். இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன் என்றார். என் மக்கள் பார்வோன் மண்ணின் இடத்தில் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடப்பது, அவர்கள் படுகின்ற வேதனையும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் அவர்கள் கொடுக்கின்ற அழுகுரலையும் நான் கண்ணுற்றேன், நான் பார்த்தேன் என்று யாவே இறைவன் பார்த்து மோய்சன் வழியாக அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வழியாக மீட்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்படி யாவே இறைவன் நம்மை முழுமையாக மீட்டெடுப்பார், வழிநடத்துவார், பாதுகாப்பார் என்று முழுமையாக நம்பியிருந்த மக்கள் மோய்சன் வழியாக அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்தார். அப்படி மீட்டு வந்த ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு துன்பம் என்று வந்தபோது, சோதனை என்று வந்தபோது கடவுள் மீது உள்ள நம்பிக்கை குறைய ஆரம்பிக்கிறது. அப்பொழுதுதான் அவர்கள் வேண்டிய புதுமைகள் மோய்சன் வழியாக பல புதுமைகளை செய்து அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் சோதனை வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் வேதனை வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் மோய்சன் வழியாக யாவே இறைவன் பல புதுமைகளை செய்து இன்னும் நம்பிக்கையற்றவர்களாக இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் இன்னும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வருகிறது. வானதூதர் அவருக்கு கனவில் தோன்றி, உன் மரியாள் தூய ஆவியால் கருவுற்றிருக்கிறார் என்று சொன்னவுடன் முழுமையாக நம்புகிறார். அதற்கு பிறகு அன்னை மரியாளுக்கு வானதூதர் கனவில் தோன்றி, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று சொன்னவுடன் முழுமையாக அன்னை கன்னிமரியாள் ஆண்டவர் மீது, கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படி முழுமையாக நம்பிக்கை வைத்தனா அவருடைய வாழ்விலே பல இன்னல்கள், துயரங்கள், வேதனைகள், பல சோதனைகள் வந்த பொழுதும் முழுமையாக கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையினால் அவர் இந்த வார்த்தையை சொல்றார், இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று பதில் மொழி கொடுக்கிறார். என்றால் எத்தகைய நம்பிக்கை, எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ஆண்டவர் மீது அவர் வைத்திருப்பார். இது ஒரு கற்பனையான, இது நம்மளுடைய குடும்பத்தில் நடக்கிற சம்பவம் கிடையாது. ஒரு கற்பனையோடு இந்த நிகழ்ச்சியை ஒரு சில கேள்விகள் முன்பாக உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். இது யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். முதல் கேள்வி, திருமணமான ஆண்களே, நமக்கெல்லாம் மறுபிறவி கிடையாது, மறுவாழ்வு கிடையாது, நிலை வாழ்வு உண்டு. இது வித்தியாசம் புரிஞ்சுங்க. நம்மளுடைய இறப்புக்கு ஆன்மா கடவுளிடத்தில் கொடுத்த கொடை. இந்த கொடையை கடவுள் மீது நாம் கொண்ட நம்பிக்கையினால், விசுவாசத்தினால், அவர் கொண்ட அன்பினால் தான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த கொடையை. அந்த கொடையை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது, அவருடைய பெயருக்கு பங்கமிழைக்க கூடாது. இவருக்கு எனக்கு மனைவியா இருந்தால் இவரை நாம் முழுவதும் அன்பு செய்ய வேண்டும், இவர் எனது கணவராக இருந்தால் முழுமையாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மன்னிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், நம்ப வேண்டும். தன்னுடைய கணவன் மீது, மனைவி மீது, பிள்ளைகள் மீது நம்பிக்கையற்ற வாழ்க்கையாக நம்பாமல் ஏதோ ஒரு வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், இறந்தோம் இல்லாம, எனக்கு கடவுள் கொடுத்த இந்த மனைவி கொடை, எனக்கு கடவுள் கொடுத்த இந்த கணவன் மிகப்பெரிய அற்புதமான பொக்கிஷம். குழந்தைகளும் சரி, மனைவியும் சரி, கணவன், கடவுள் நமக்கு அழகுமில்லாத கொடைகளையும் அன்பையும் இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் காரணம் நாம் அவர் மீது கொண்ட நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கை திரும்ப வரப்போவதில்லை. நாம் வாழப்போகின்ற ஒரே ஒரு முறைதான் வாழப்போறோம். இந்த உலகத்திலே நாம் வாழப்போகின்ற ஒரே ஒரு முறை, இந்த வாழ்க்கையிலே, இந்த வாழ்க்கை பயணத்திலே, இந்த வாழ்க்கை தொடர் ஓட்டத்திலே, இந்த ஒரு முறை வாழ்க்கையிலே எனக்கு கொடுத்திருக்கிற இந்த மனைவியை
இந்த கணவரை, இந்த பிள்ளையை நான் அன்பு செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். அவர் எந்த சூழ்நிலையில் தவறு செய்தாலும் நான் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கையற்ற வாழ்க்கை வாழக்கூடாது. மிகவும் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது, மிகவும் நமக்கு வேதனைக்குள்ளாக்கும். எப்படி என்றால், அந்த 18 ஆண்டுகளாக இரத்தப்போக்குடைய அந்த பெண் இயேசுவினுடைய அந்த விளிம்பு, ஆடையினுடைய விளிம்பு, எந்த அளவுக்கு அவளுடைய நம்பிக்கை இருக்கிறது பாருங்கள். அந்த இயேசுவினுடைய ஆடையின் விளிம்பை நான் தொட்டால் நான் குணமடைவேன் என்று நம்பிக்கையோடு சொல்கிறார். பல மனிதர்கள் நோய்வாய்ப்பட்டது, முடக்குவாதமுற்றவர்கள் ஆண்டவர் இயேசு செய்த பல அற்புதங்களிலே நாம் பார்க்கிறோம். விவிலியத்திலே பல இடங்களே பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளையும், மனைவிகளையும், பெற்றோர்களையும், உற்றார் உறவினர்களையும், கணவர்மானங்களையும் அன்பு செய்வோம், நம்புவோம். அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி நம்பிக்கையோடு வாழ்ந்தார். பல சோதனைகள், இன்னல்கள், வேதனைகள் வந்தபோதும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். நம்பிக்கை எதனால் வந்தது? இறை வார்த்தையின்படி வாழ்ந்தார். விவிலியத்திலே பார்க்கிறோம், இதோ தாயும் சகோதரன் வந்து சொன்னபோது அவர் சொல்கிறார், ஆண்டவர் யார் என்னுடைய தாய் என்ற சிந்தனையோடு நாம் இந்த திருப்பலிலே நம்பிக்கை வர வேண்டி தொடர்ந்து திருப்பலிலே மன்றாடுவோம். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா, உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்து வந்து தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, அந்தன் கருவியாய் மாற்றிடுவார். தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசு திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் அது கையேற்றுக்கொண்ட பழியை ஏற்றுக்கொள்ள இறைவனின் அன்னை தூய மரியாளின் விழாவில் மக்களாகிய எங்களின் வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் கனிவுடன் கண்ணோக்கும். இவற்றை அன்புடன் ஏற்றுமது அருள் துணை எங்களுக்கு தந்தரணும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.